உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபிட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோட நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாத்திரர் நீரே, யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமெகாவும் நீரே, வல்லமை காணம் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. பாவமானிரே என்னை நீதியாக்கிட, சாபமானிரே எந்த சாபம் போக்கிட, காயமானிரே எந்த நோய்கள் தீர்த்திட, ஏழை அபிஷேகம்
ரபலதரபா. அவர் பாவமானது நம்மளை நீதியாக்குவதற்காக எல்லா ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? அந்த யூதாவின் ராஜ சிங்கத்தை உயர்த்துங்க. அவர் யூதாவின் ராஜ சிங்கம். அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர். அவர் தொடக்கமும் முடிவுமானவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் தான் நம்ம இந்த வேளையில துதித்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் அவரை உயர்த்துவோமா? அப்பா நன்றி ராஜாதி ராஜாவே, உங்களை துதிக்கிறோம், உங்களை உயர்த்துறோம். ஓ ரிபபல ரியா ஷக ரபல தரபலபரபா. அப்பா நீங்க பாவமானது எங்களை நீதியாக மாற்றுவதற்காக, எங்களை பரிசுத்தமாக மாற்றுவதற்காக நன்றி சொல்ற ஆண்டவரே. அவர் சாபமானது நம்மளை தலைமுறைக்கு நம்மளை ஆசீர்வாதமாக வைத்திருப்பதற்காகத்தான் அவர் சாபமானார். ஓ ரபல ரபா. நன்றி நன்றி நன்றி. அவர் காயப்பட்டது நம்மை சுகமாய் வாழ வைப்பதற்கு. அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை விரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை விரிக்கும்போது எவ்வளவு, அதுக்கு ஒரு அளவே இல்லை பாருங்க, அவ்வளவாய் அவர் விரித்தார். எனக்கு அநேகருடைய வாழ்க்கையை அப்படி தான் ஆண்டு விரிக்க போகிறார். அளவே இல்லாமல் அவர் வானங்களை விரித்தாராம். அதுக்கு ஒரு அளவு இருக்கா? வானத்துக்கு ஒரு அளவு நமக்கு தெரியல. அப்படி விரிச்சாரு, அளவே இல்லாமல் விரிச்சாரு. நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தை, நம்ம ஆசீர்வாதங்களை, நம்ம சபையை, நம்ம மேலே இருக்கிற அபிஷேகத்தை, அழைப்பை அப்படி ஆண்டு விரிக்கிறார் இன்னைக்கு அழகா. அவருக்கு எந்த அளவுக்கு வேணுமோ. என்னடா சின்னதாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. என்னடா கொஞ்சமாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது, ஐஸ்வர்யவான்கள் இருக்கிற செல்வ திரட்சியை பார்க்கலும் நீதிமானிடம் இருக்கும் கொஞ்சமே நல்லது. கொஞ்சம், இந்த நீதிமான்ட்ட இருக்கிற கொஞ்சம் எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த ஐஸ்வர்யவான்ட்ட 5000 அப்பம் இருக்கும், இந்த நீதிமான்ட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்கும். என்ன நடந்துச்சின்னு தெரியும். ஐஸ்வர்யவான்ட்ட அவனுடைய லேண்டு ஃபுல்லாக மேகம் இருக்கலாம், ஆனால் இந்த நீதிமான்ட்ட உள்ளங்கை அளவு மேகம் இருக்கும். ஐஸ்வர்யவான்ட்ட அவன் வீட்டில் இருக்கிற பாத்திரம் ஃபுல்லாக எண்ணெய் இருக்கலாம், அந்த நீதிமான்ட்ட கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சோண்டு மாவு இருக்கும். அந்த ஐஸ்வர்யவான்ட்ட இருக்கிற எண்ணெய் குறையலாம், ஆனால் அந்த நீதிமான்ட்ட இருக்கிற அந்த கொஞ்சோண்டு எண்ணெய் குறையவே குறையாது. அது பெருகி கொண்டே இருக்கும், அது வந்து கொண்டே இருக்கும். அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் சிலதை பார்க்குறதுக்கு கொஞ்சமாக இருக்குதே அப்படின்னு நினைப்போம். வசனம் சொல்லுது கொஞ்சமே நல்லது. என்னப்பா கொஞ்சம் இப்போ நல்லதாக இருக்கும் அப்படின்னா, ஆண்டவருக்கு அந்த கொஞ்சம் போதும். ஆண்டவருக்கு அது போதும். இந்த 5 அப்பம் 2 மீன் எப்படிங்க இவ்வளோ பேரை போஷிக்கும் அப்படின்றது மனுஷ பார்வை. அந்த 5 அப்பம் 2 மீன் அண்ட் இருந்தால் போதும்பா. 5000 பேரில் 5 கோடி பேரையும் நான் போஷிப்பேன். அதுக்கு லிமிட்டு கிடையாது. 6 லட்சம் புருஷர்கள், ஆண்டவரே 6 லட்சம் புருஷர்களுக்கு மாதம் முழுவதும் இறைச்சியை நீங்கள் கொடுப்பீங்க. உலகத்தில் இருக்கிற நான் கணக்கு போட்டு பார்த்தேன், இன்றைக்கி லிமிட்டில் பார்த்தா அது எத்தனையோ கோடி வருது. இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிற பணத்தை கால்குலேட் பண்ணால் அது கஷ்டம். ஆனால் மோசே கிட்ட எவ்வளோ இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆண்டவர் கடல்ல இருந்து வர வச்சார், காடைகளை வர வச்சு அவர் சொல்கிறாரு, இங்கே இருக்கிற ஆடு மாடெல்லாம் அடித்தாலும் சரி, சமுத்திரத்தில் இருக்கிற மீனை எல்லாம் எடுத்தாலும் சரி, இது பத்தாது ஆண்டவரே. இது எப்படி இவ்வளோ பேருக்கு போஷிக்க முடியும்னா, ஆண்டவர் ₹1 இல்லாமல் காடையை 2 அடி ஹைட்டுக்கு, இந்த பக்கம் 1 நாள் பிரயாண தூரம், அந்த பக்கம் 1 நாள் பிரயாண தூரம், மினிமம் 40 கிலோமீட்டர்ஸ் அப்படியே நிரம்பி கிடக்குது.
நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க நம்ம அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க அழைக்கப்பட்டவர்கள். நான் பண்ணுற ஊழியம் எப்படி இருக்கு, நான் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என் வேலையில் ஒரு பிரச்சனை இருக்குது, என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, என் ஊழியத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, நான் அதை ஃபோக்கஸ் பண்ண அழைக்கப்பட்டவன் அல்ல, நான் காடை ஃபோக்கஸ் பண்ண அழைக்கப்பட்டவன். சங்கீதத்தில் இன்னொரு வசனம் இருக்கும், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அவரை பார்க்க பார்க்க நீங்கள் பிரகாசம் ஆகிட்டே இருப்பீங்க. உங்கள் பிரகாசம் ஆக ஆக இந்த சொன்ன பார்த்தீங்களா, அந்த பிரச்சனைன்ற இருள் அதெல்லாம் விலகி போயிட்டே இருக்கும். சூரியன் பூமியில் அப்படியே உதித்த உடனே பாருங்கள், பூமியில் இருக்கிற இருள் அப்படியே போயிட்டே இருக்கும். சூரிய ஒளி, நீதிமானுடைய பாதை அப்படி இருக்குதான், அது நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம். அப்படி பிரகாசிக்கிட்டே கூடிக்கிட்டே போகும். வெளிச்சம் கூடிக்கிட்டே போகும். இந்த வெளிச்சம் கூட 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 இருளுக்கு வேலை இல்லை பாருங்கள். தரித்திரம், குறை, இந்த மாதிரி எந்த பிரச்சனைக்கும் நீங்கள் இடம் இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்காக ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேச சொன்ன சில வார்த்தைகளை நான் பேசுகிறேன். நிச்சயம் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் வரும்போது என்ன பண்ணுவாராம், நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், ஒரு ரெடிமேட் ஷோரூமுக்குள்ளே மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு, வாப்பா என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ரெடிமேட் ஷோரூமுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ரெடிமேட் ஷோரூமில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் என் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்காம வருவானா? வரமாட்டேன். என் பிள்ளைங்களை நான் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், கூட்டிகிட்டு போயிட்டு இதான்ப்பா ஹோட்டல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காமிச்சிட்டு அவனுக்கு எதுவும் வாங்கி கொடுக்காம வருவானா? வரமாட்டேன். அந்த மாதிரி தான் சகல சத்தியத்திற்குள்ளும் அவரை நம்மை நடத்துகிறார். அப்படின்னா அந்த சகல சத்தியத்தின் ஆசீர்வாதங்களுக்குள்ள அவர் நம்மை நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் அந்த சகலனா, அப்போ பார்த்துக்கோங்க, எல்லா வாக்குத்தத்தங்களும் என் வாழ்க்கையில் பலிக்குமா? எல்லாம் ஒன்று விடாது. வசனம் ஏசப்பா சொல்லிட்டாரு, அவர் சகல எல்லா சத்தியத்திற்குள்ளும் நம்மளை என்ஜாய் பண்ண வைப்பார், உங்களை நடத்தி கொண்டு போக பண்ணுவார். அந்த சத்தியம், எல்லா சத்தியமும். இப்போ நீங்கள் ஒரு விடுதலை என்ற ஒரு சத்தியம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் 100% எல்லாவற்றிலும் விடுதலையாக வாழ்கிற வாழ்க்கை, பரிசுத்தமாக 100% பரிசுத்தமாக வாழ்கிற வாழ்க்கை, செழிப்பா 100% செழிப்பில் வாழ்கிற அந்த வாழ்க்கை, அந்த சத்தியத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு போகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? அவர் நம்மளை நடத்துகிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை கொண்டு போவார். சத்தியத்தால் நம்ம நிரம்பி இருப்போம், அந்த சத்தியத்துக்குள்ள அவர் நம்மளை நடத்தி கொண்டு போவார். எல்லா சத்தியத்துக்குள்ள இங்கே பாருங்க, அதை அப்படியே நம்ம கம்பேர் பண்ணும்போது சங்கீதம் 23 எடுங்களேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. இங்க ஆண்டவர் உனக்கு காமிச்சாருங்க பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. நிறைய ஆடுகள் நம்ம நிறைய வாழ்க்கையில் நிறைய இடத்துல தொழுவத்திலேயே இருந்துட்டோம் பாருங்க. நம்ம லைஃப் அப்படி தான் இருக்குது. கர்த்தருடைய ஆடுகள் தான் அது தொழுவத்தில் வாழ்கிற வாழ்க்கை ஒன்று இருக்குது. தொழுவத்தில் அடைச்சி வச்சு அதுக்கு தீனி போடுவாங்க, அது தொழுவத்துக்குள்ளேயே இருக்கும், அது வெளியே வர முடியாது. அப்படியும் ஒரு வாழ்க்கை இருக்குது. ஆனால்
இந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா? இந்த மெய்ப்பர் எப்படி தெரியுமா? அவர் அந்த தொழுவத்திலிருந்து அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி உங்களை அப்படியே அந்த புல்லுள்ள இடங்களில், அந்த செழிப்பான இடங்களில் நிறைய பேர் லைஃப்பை நான் பார்க்குறேன். அப்படி தான் ஆகுது. இது நாள் வரைக்கும் அடைச்ச எல்லாம் ஃபீடிங் கிடச்சிது தான், நல்லா தான் இருந்தேன், நல்லா சாப்பாடு கிடச்சிது தான், நல்லா உயிர்ந்தான் வாழ்ந்தேன். அந்த கேட்டுக்குள்ளே சில சமயம் ஆண்டவரே நீ கொஞ்சம் குட்டியாக இருக்கிற, உன்னை நான் அடைச்சி வைக்கிறேன், உன்னை பாதுகாத்து வைக்கிறேன். தொழுவத்துக்குள்ளே கேட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு டைம் இருக்கும், அது வரைக்கும் உள்ளே வைப்பார். தொழுவத்தில் வச்சு உனக்கு தீனி போடுவார். அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கீங்க. இப்போ ஆண்டவர் என்னமா சொல்கிறார்? அந்த மெய்ப்பர் என்னமா பண்ணுறாரு? அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறாரு. ஹல்லேலூயா! அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி உங்கள் டைம் என்ன தெரியுமா? உங்கள் அந்த தொழுவத்தின் கேட்டு திறக்கிற டைமு ஓப்பன் பண்ணி அவர் உங்களை எங்கே என்ன பண்ணுறாரா? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. ஹல்லேலூயா! புல்லுள்ள இடங்களில் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத லேண்டை பார்ப்பீங்க, நீங்கள் பார்க்காத இடத்த பார்ப்பீங்க, பார்க்காத ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. தொழுவத்தில் இருந்த வரைக்கும் ஒரு லெவலு, இப்போ புல்லுள்ள இடங்களில் வரப்போகிறீங்க. நீங்கள் இஷ்டத்துக்கு என்ஜாய் பண்ணலாம், இஷ்டத்துக்கு என்ஜாய் பண்ணலாம். புல்லுள்ள இடம், அந்த இடத்துல அந்த ஆடு வந்த உடனே என்ன பண்ணும் பாருங்க, நல்லா துள்ளி குதிக்கும். துள்ளி குதித்து அந்த இடத்த நல்லா என்ஜாய் பண்ணோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்தி பார்க்க போகிறார். ஹல்லேலூயா! இங்கே சின்ன பிள்ளைங்கள்லாம் அந்த பார்க்கில் போய் விளையாடுவாங்க பார்த்தீங்களா? எவ்வளவு சந்தோஷமாக விளையாடுவாங்க. அவங்களுக்கு அந்த பார்க்கு, அந்த ப்ளே கிரவுண்டுனாலே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்களே. அந்த மாதிரி உங்கள் இடத்த ஆண்டவர் மாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்த உங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி உங்கள் லைஃப் எப்படி திரும்ப இருக்க போது, ஒரு நல்லா சின்ன பிள்ளைங்க ப்ளே கிரவுண்டில் என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி உங்களுடைய இடத்த ஆண்டவர் மாற்றி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா! அந்த மாதிரி நீங்கள் சந்தோஷப்பட போகிறீங்க. இங்கே பாருங்களேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த நீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்ன பண்ணுறாராம்? அவர் நம்மளை கொண்டு போய் விடுகிறாராம். ஒன்றே ஒன்று தான் நம்ம செய்யணும். நம்ம என்ன செய்யணும்னா, அந்த மேய்ப்பரை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஹல்லேலூயா! மேய்ப்பரை ஃபாலோ பண்ண வேண்டியது தான் இந்த ஆட்டோட வேலை. அதை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த புல்லுள்ள இடம் தெரிஞ்சிடும், அந்த அமர்ந்த தண்ணீர் தெரிஞ்சிடும். அவர் காட்டிடுவார். இந்த ஆடுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயோ, மேய்ச்சலுக்கு நான் என்ன செய்வேன், தண்ணீருக்கு நான் எண்ணத்தை குடிப்பேன். அதான் சொன்னார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போன்னு எதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. அது மெய்ப்பரின் வேலை. மேய்ச்சலை காட்டுவது மெய்ப்பரின் வேலை. உங்கள் தாகத்தை தீர்க்கிற தண்ணீரை காட்டுவது அது மெய்ப்பரின் வேலை. அது நம்ம வேலை இல்லை. நம்ம வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, மேய்ச்சலை போய் என்ஜாய் பண்ணுறது தான் நம்ம வேலை. அந்த தண்ணீரை போய் குடிக்கிறது தான் நம்ம வேலை. இதுதான், இந்த வார்த்தையை தான் நான் யோவான் 16:13 சொல்கிறேன். சத்திய ஆவியாகியார் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார். உன்னத பாட்டு 2:4 எடுங்களேன். என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. ஹல்லேலூயா! எப்படி பாருங்க, காலை ப்ரேயர் பண்ணும்போது அந்த ஜவஹர் என்ன செய்கிறாராம்? விருந்து சாலை அழைத்து கொண்டு போகிறாராம். நான் சொன்ன பார்த்தீங்களா, ஹோட்டல். அவர் விருந்து சாலை எப்படி தெரியுமா இருக்கும்? எல்லா வெரைட்டிஸ் இருக்கும், எல்லா ஃபுட்டு இருக்கும், எல்லா டேஸ்ட்லேயும் இருக்கும். அங்கே ஃப்ரூட்ஸ் இருக்கும், ஸ்வீட்ஸ் இருக்கும், நான்வெஜ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஃபுட் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. அங்கே போனீங்கன்னா அதில் எல்லாமே இருக்கும். இல்லாத ஃபுட்டே ஃபுட்டு பார்க்கா, எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி இந்த டைம் உங்கள் டைம், நீங்கள் போகிறீங்க, அவர்களை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போகிறார். நல்லா என்ஜாய் பண்ண வைக்க போகிறாரு. நல்லா உங்களை திருப்தியாக்குவார். நம்மளாம் அது சாப்பிட்டா, கொஞ்சம் கறி சாப்பிட்டா, கொஞ்சம் ஃபுட்டு சாப்பிட்டா வயிறு அடைச்சிருதில்ல,
அந்த விருந்து சாலையில் நீங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணுற அளவுக்கு உங்கள் தாகம், உங்கள் பசி இருக்கும். எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாம். ஐயோ, அவ்வளோ விருந்து சாலையில் அவ்வளோ இருக்குது, நான் 2 வாய் தாங்க சாப்பிடுவேன். பிரியாணியே வீட்டில் வாங்கினா பாதி நான் சாப்பிட்டுட்டு மீதியெல்லாம் ஷேர் பண்ணுற அளவுக்கு ஒரு பிரியாணி நாங்கள் 2 பேர் சாப்பிடுவோம். அந்த கதை இல்லை. இது விருந்து சாலையில், கடவுளுடைய விருந்து சாலை. ஒரு மனுஷன், ஒரு பணக்காரன், அவன் பொண்ணு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணானா அவன் என்ன செலிப்ரேஷன் பார்த்துருக்கிற, பெரிய எவ்வளோ விருந்து, எவ்வளவு 108 வகை, 200 வகை. அதில் போகிறவெல்லாம் போய் 2 வகை கூட சாப்பிட முடியாது பாருங்கள். 2 பொருளை 3 பொருளை சாப்பிட்டாலே வயிறு ரொம்பிடும். அவனே அவ்வளோ பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணுறானா. ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த விருந்து சாலை, அதில் போயிட்டு எல்லாத்தையும் அனுபவிப்போம். அதில் திகட்டாது. எல்லா வெரைட்டிஸும் என்ஜாய் பண்ணுவோம். ஆண்டவர் வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் அனுபவிப்போம். ஒன்றும் மிஸ் பண்ண மாட்டோம். ஒரு டிஷ்ஷை மிஸ் பண்ண மாட்டோம். எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான டிஷ் இருந்தாலும் அத்தனை டிஷ்ஷையும் நமக்காக அவர் பரிமாறுவார், நமக்கு ஊட்டி விடுவார் நம் தகப்பன். ஹல்லேலூயா. அது கீழே படிங்களேன். திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள், நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். நீங்க பாருங்க, இன்னைக்கு லைஃப்ல எதுக்கோ சோகம். நம்ம லைஃப்ல பணம் இல்லைன்னா ஒரு சோகம், யாராவது பேசலைன்னா ஒரு சோகம், நம்ம எதிர்பார்த்தது நடக்கலைன்னா சோகம். ஆனால் இங்கு ஒரு சோகம் வருது. என்ன தெரியுமா? அவருடைய நேசத்தால சோகமாகிறது. அவருடைய நேசம் நம்மளை சோகம் அடிக்க பண்ணும், சோகமாக்கும். எப்படி தெரியுமா? ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணலான்னு போவீங்க, திடீர்னு ஏதாவது வேலை வந்துடும். ஐயோ, இந்த வேலை வந்துடுச்சே, நான் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார முடியலையே, நான் வேதத்தை படிக்க முடியலையே, ஏசப்பா உட்காந்து கொஞ்சம் முடியலையே, ஏசப்பாட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே, இந்த வேலை வந்துடுச்சே, ஐயோ இந்த வேலையை செஞ்சாகணுமே. அவர் நேசத்தால் சோகமாகிறது தான். ஐயோ என்ன பண்ணுவேன், அவசரமாக அந்த வேலையை போய் செஞ்சுட்டு உடனே அவர் அறைக்குள்ளே வந்து ஆண்டவரே அப்படின்னு அந்த மனசு உள்ளுக்குள்ள பரிதபிக்கும் பாருங்க. ஆண்டவருடைய அன்புக்காக ஏங்கும் பாருங்க. அந்த ஏக்கத்திலேயே வாழணும் வாழ்நாள் ஃபுல்லாக. எதா இருந்தாலும் உங்கள் வேலைகள், உங்கள் ஊழியங்கள், உங்கள் கடமைகள் எல்லாம் செய்யும் போதும் இந்த கடமையை நான் செஞ்சுட்டு நான் தேவ பிரசன்னத்தை நான் நோக்கி ஓடணும், அவரோட நான் உட்காரணும், அவர்கிட்ட நான் மனசை திறந்து பேசணும், அவரை நான் கொஞ்சணும், அவர் என்ன கொஞ்சணும். இதுதான் நேசத்தில் சோகமாகிறது. அவர் அன்புக்காக ஏங்குறது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தை எடுங்களேன். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, எழுதி இருக்கிறபடி தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை நம்ம கண்ணு காணலையா, காது கேட்கலையா, அது இருதயத்திலையும் தோணலையா. இன்னைக்கு நிறைய பேர் லைஃப் அப்படிதான் இருக்கு. சத்தியத்தை அறியாதவங்க லைஃப்லாம் அப்படிதான் இருக்குது. வசனம் என்ன சொல்றது? நமக்கோ தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். உங்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறது எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ளணும்னா ஆவியானவருடைய உதவி நமக்கு தேவை. நமக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவர் தான் கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளாம் நமக்கு காட்டுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு காமிச்சார். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் இருந்த எல்லா தேவ மனிதர்களுக்கு காமிச்சார். அவங்களுக்கு என்ன தரிசனம், அவங்க மேலே என்ன அழைப்பு இருக்குது, அவங்களுக்குள்ள அவங்களால என்ன செய்ய முடியும், எல்லாவற்றையும் காட்டினார். உங்கள் லைஃப்பில் கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் அனுபவித்து பெற்றுக்கொண்டு வாழணும்னா ஆவியானவருடைய துணை இல்லாமல் வாழ முடியாது. நம்ம நேற்று பார்த்தோம் தீர்க்க தரிசன மாலையில்
14வது அதிகாரம் யோவான் 1 வசனம் சொல்வார், நான் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். 18வது வசனம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்னு. அப்புறம் சொல்லுவார், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், அப்பொழுது சத்திய ஆவியான தேற்றரவாளன் வருவார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, திக்கற்றவர்களாக விட மாட்டேன், நான் உங்களை அனாதைகளாக விட மாட்டேன், ஆவியானவரை கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்றாரு. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆவியானவரோடு வாழாத வாழ்க்கை ஈக்குவல் டு அனாதையாக வாழ்கிற வாழ்க்கைக்கு சமம். நான் உங்களை திக்கற்றலாக விட்டுற மாட்டேன், இங்கிலீஷில் ஆஃபன் இருக்கும், அனாதையாக விட்டுட மாட்டேன், நான் அனாதையாக விட்டுட்டு போல உங்களை, நான் உங்களுக்கு ஆவியானவரை கொடுத்துட்டு போகிறேன்றாரு. அப்போ அந்த ஆவியானவரை உள்ளே வைத்திருக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த ஆவியானவரோட நம்ம ஆக்டிவேட் ஆகிற வாழ்க்கை, நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையோடு இருக்கிறாராம். அறியாதிருக்கிறீர்களா, உங்களுக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவர் பயங்கர வைராக்கியம் வாஞ்சையோடு இருக்கிறார். என்ன எதில் வாஞ்சனா, உங்கள் மேலே இருக்கிற அழைப்பையும் அபிஷேகத்தையும் நிறைவேற்றுவதில்லை. நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.